திருச்செந்தூரிலே 300 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக அந்த திருப்பணிகள் முடிவுற்று குடமுழுக்கு நடத்துவதற்குண்டான விரைவான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அதேபோல் திருப்பரங்குன்றத்தில் பெருந்திட்ட வரைவில் சுமார் 70 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். திருத்தணியில் சுமார் 120 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அழகர் கோவிலில் ஏற்கனவே பழமுதிர் சோலையில் திருப்பணிகள் முடிவுற்றிருக்கின்றன. சுவாமிமலையில் மின்தூக்கி உட்பட 50 கோடி ரூபாயில் திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் பழனியிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இந்து சமய அறநிலைத்துறை உயர்மட்ட குழு கூட்டத்தில் கடந்த 27/2/2024 அன்று எடுக்கப்பட்ட முடிவின்படி அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை நடத்துவதென்று தீர்மானித்து அந்த நிகழ்வை அடுத்த மாதம் 24, 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நடைபெறுகின்ற கூட்டங்களில் நம்முடைய சிரவையாதீனம், போரூராதீனம், அதேபோல் குன்றக்குடி அடிகளார், நம்முடைய சுகிசிவம், சகோதரி தேசமங்கையர்கரசி போன்ற ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் தொடர்ந்து பங்கேற்று வருகின்றார்கள். இந்த நிகழ்வை பொறுத்தளவில் 1003 பேர் இதற்கு ஆராய்ச்சி கட்டுரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதில் 36 பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்கள். அதேபோல் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு வெளிநாட்டை சார்ந்தவர்கள் 36 பேர் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு என்பது கிட்டத்தட்ட ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள், மேலை நாடுகளிலே இருக்கின்ற ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், மேலை நாடுகளிலே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், மேயர் மற்றும் துணை அமைச்சர்கள் போன்றோர்கள் பெருந்திரளாக இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார்கள். ஒரு சில நிகழ்வுகளில் நம்முடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒரு 4 பங்கேற்பதற்கு இசைவு தந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு என்பது இதுவரையில் தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் முதல் முறையாக பல்லாயிரக்கணக்கானோர் பங்கு பெறுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளுக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையும். முருகனுக்கு பணிவடை செய்து கொண்டிருக்கின்ற, தமிழ் கடவுள் மீது பற்று கொண்டிருக்கின்ற பல்வேறு அடியார்களுக்கு 15 பேர்களுக்கு ஏற்கனவே முருகனுக்கு தொண்டு செய்த நம்முடைய சிவசிதம்பரம் போன்றவர்கள் பெயரில் 15 பேர்களுக்கு விருதுகள் வழங்க இருக்கின்றோம். இந்த மாநாட்டில் ஒரு மலர் வெளியிட இருக்கின்றோம். ஆய்வு கட்டுரை ஒன்றை புத்தகமாக தயாரித்து வெளியிட இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் நவீன தொழில்நுட்பத்தோடு 3D காட்சி அமைப்பில் 6 படை முருகரையும் அருகே சென்று தரிசிப்பது போல் வடிவமைக்கப்பட்டு ஒரு முறைக்கு 100 பேர் அமைகின்ற அளவிற்கு அந்த காட்சி தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. அதேபோல் நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் ஒரு சிறந்த முருகர் பாடலை தயாரித்து கொண்டிருக்கின்றார். அதையும் 3D கண்ணாடியின் வாயிலாக அருகிலே இருந்து பார்ப்பதை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வருகின்றோம். இது மாத்திரமில்லாமல் கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த முருகர் பக்தர் மாநாட்டில் பங்கேற்கின்ற அனைவருக்கும் கட்டணமில்லாமல் உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, கழிப்பிட வசதி என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து எந்த விதமான ஒரு சிறு குறையும் பக்தர்களுக்கு ஏற்படாத வண்ணம் இந்த அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியினுடைய ஒரு மைல் கல்லாக தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மலேசியா, ஆஸ்திரேலியா, லண்டன், சிங்கப்பூர் போன்ற ஒரு 12 நாடுகளிலிருந்து இந்த நிகழ்விலே பங்கேற்க இசை தந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து பல அறிஞர்களை, மேலை நாட்டை சார்ந்தவர்களை இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வைப்பதற்குண்டான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.